Hey guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்க போறோம். நோ கான்டாக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க நான் 2 பைல் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பைல் வந்து ஒயிட் கலர், செகண்ட் பைல் வந்து பிளாக் கலர். உங்களுக்கு எந்த பைல் வந்து அட்ராக்டிவா இருக்கோ அந்த பைல் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பைல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைல் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கலாம். File 1 no contact mean. இன்னைக்கு நான் கார்டு வந்து ரிவர்ஸ்லயே எடுக்க போறேன் நானு. உங்களோட கார்டு நல்லா பறந்து போகுது. பையன் சூஸ் பண்ணவங்களோட கார்டு நல்லா பறந்து போயிட்டு இருக்கு. ஓகே, எம்பரர் உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்திருக்காரு. ஹேங்க்ட் மேன் பாட்டம் ஆஃப் த டெக். ஓகே, பார்க்கலாம் ரீடிங். பைல் 1க்கான ரீடிங். ஒரு பாஸ்ட் லைக் உங்களுக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் உங்க பர்சன் வந்து எந்த விஷயத்துலயும் வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்களுமே பண்ணிருக்க மாட்டீங்க. எந்த விஷயத்துலயும் கான்சென்ட்ரேட்டே பண்ணாம ஒரே இடத்துல வந்து இருக்கிறது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பார்க்காம, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்குது. ஒரு திங்ஸ்ல வந்து ஒரு ஃபோக்கஸே இல்லாம, ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லாம, ஒரு நெகட்டிவா இருந்திருப்பீங்க. எவ்வளோ பேர் வந்து உங்களை மோட்டிவ் பண்ணாலும் நீங்களே வந்து டிமோட்டிவ் ஆயிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு ரிக்ரெட்டா ஃபீல் பண்றீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு, ஒரு எண்டான ஒரு விஷயத்துக்கு ரிக்ரெட்டா ஃபீல் பண்றீங்க. ஸோ எந்த விஷயத்தையும் கவனிக்காம நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துறீங்க. நான் வந்து எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு பிரேக்கப் ஆகி நீங்க வந்து அப்படி இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ஓகே, நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வருவோம், திங்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், நெகட்டிவ்ல இருந்ததுக்கு பாசிட்டிவா வருவோம், டிமோட்டிவானதுக்கு மோட்டிவா நம்ம இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து நம்ம மோட்டிவ் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி இல்லை, பிரேக்கப் ஆனதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நீங்க வந்து இந்த நோ கான்டாக்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி உங்களோட செல்ஃபை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்க. ஓகே, ஆக்சுவலி பைல் 1 சூஸ் பண்ணவங்க வந்து நிறைய ஃபெமினன் எனர்ஜியா இருப்பீங்க. கண்டிப்பா சூஸ் பண்ணவங்க கண்டிப்பா ஒரு ஃபெமினன் எனர்ஜி நிறைய இருக்கீங்க பாக்குறப்போ. லைக் அந்த ஃபெமினைன் வந்து ரொம்ப இண்டிபெண்டா இருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ். ஒருத்தவங்க வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்படி ப்ரொடெக்ட் பண்ணா மட்டும்தான் நான் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பேன், இல்லை நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சில ஃபெமினைன் வந்து இந்த ஒரு பிரேக்கப்ல வந்து இப்படியா இருப்பீங்க. நான் வந்து இப்படிதான் இருக்க போறேன், என்னோட பர்சனை என்னை ப்ரொடெக்ட் பண்ணா மட்டும்தான் நான் வந்து வெளியே வர போறேன்
அப்படி இருந்திருப்பீங்க. சில பேர் ரொம்பவே வந்து மூவ் ஆனே பண்ண முடியாத அளவுக்கு நீங்க வந்து பாஸ்ட்ல வந்து அவ்ளோ ஃபீல் பண்ணிப்பீங்க. அக்செப்ட்டே உங்களால பண்ணிக்க முடியாத அளவுக்கு. இந்த பிரேக்கப் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்த குடுத்துருக்கும். உங்களால அக்செப்டன்ஸே இருந்திருக்காது உங்களுக்கு. யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹீல் ஆகுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நீங்களே வந்து அவ்ளோ மனசொடைஞ்சு போயிருப்பீங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுல வந்து ஹீல் ஆகி, கொஞ்சம் வந்து லைஃப் வந்து பார்ப்போம். வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கொண்டு வருவோம். இதுலருந்து இவ்ளோ ஐசோலேட்டடா இருந்துட்டோம் இந்த விஷயத்துல. இப்போ ரிகவர் ஆகவும், ஸ்லோவா நீங்க இப்போ வந்து ரிகவர் ஆயிட்டு இருக்கீங்க. உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள வந்து நெறைய டேக் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கே அது சேஞ்சஸ் தெரியும். நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து எண்ட் அப் ஆகி நம்ம இப்படி இல்ல. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இதுல இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லா இருக்கு. இப்போ நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஓரளவுக்கு நான் நார்மலா இருக்கேன். எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம அப்படின்னு இப்ப வந்து இந்த பைல் 1 சூஸ் பண்ண வந்து நீங்க நோ கான்டாக்ட்ல இப்ப கொஞ்சமா ஒரு மைண்ட் கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்பவே வந்து அவ்ளோ டூ மச்சா நீங்களே வந்து உங்கள ஹர்ட் பண்ணிப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குமே அவ்ளோ ஹர்ட் பண்ணி, ஒரு குட்டியா உங்க பர்சனல் ரிப்ளை பண்ணல. அந்த நோ கான்டாக்ட்ல இருக்கப்போ, நீங்க போய் பேசுறப்போ, பண்றப்போ, அவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகி, அவ்ளோ ஹெவியா நீங்க வந்து பர்டன் ஆகி, உங்களே நீங்க கொலாப்ஸ் பண்ணி, பிரேக் டவுன் ஆகி, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருந்திருப்பீங்க. இப்ப அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிய வந்து நார்மல் ஆகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? நெறைய மேனிஃபெஸ்டேட் பண்றீங்க நீங்க. ஒரு திங்ஸ் வந்து எண்ட் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியுது. அந்த திங்ஸ் எண்ட் ஆயிடுச்சு. அந்த பாஸ்ட் வந்து வெளிய வரீங்க. புதுசா ஒரு நியூ பிகினிங்ஸ் நமக்கு வரணும். இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங் நம்ம கொண்டு வரணும். நெறைய அன்எக்ஸ்பெக்டட் ட்ராமா வந்து இந்த பைல் 1 வந்து நெறைய சந்திச்சிருப்பீங்க. நெறைய அன்எக்ஸ்பெக்டட் ட்ராமா. நெறைய விஷயங்கள் எண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த இந்த ஒரு பிரேக்கப் உங்களுக்கு அவ்ளோ லாஸ் வந்து குடுத்துருக்கும். ஒரு கிரிஃப்பே இல்லாம நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அவ்ளோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ். இப்போ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ பிரேயர்ஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த பிரேக்கப் அப்போ நீங்க வந்து நிறைய பிரேயர்ஸ் பண்றது, நிறைய கோவில் போறது, அந்த மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து மெடிடேஷன் பண்றது, அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து உங்களை நீங்க ஹீல் பண்றதுக்கு நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரொம்பவே இது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டு தான் இது. இந்த பிரேக்கப்ல இருந்து நீங்க உங்களை வந்து வெளியே வந்து அழகா எடுத்துட்டு வரீங்க. ஆக்சுவலி இந்த பைல் இது வந்து எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியல. நீங்க அந்த எண்டப்ல இருக்கப்போ உங்களுக்கு ஒரு பெர்சன் வந்து கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த பெர்சன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு குட்டியா கிரஷ் இருக்கு உங்க மேல அப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்களுமே வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் பேச பேச நீங்க கொஞ்சம் ஹீல் ஆகுவீங்க. அவங்களுக்கு வந்து எமோஷனலி சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க அந்த பெர்சன். உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. உங்க பிரேக்கப்ல இருந்து வெளியே வரதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அந்த பெர்சன். அந்த பெர்சன் வந்து உங்கள ஒரு ஒரு ந- ஒரு ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதரா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் அந்த பாண்டிங். அந்த பெர்சன் ப்ரப்போஸுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அதெல்லாம் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்க கூட நல்ல ஃப்ரெண்டா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸ்டில் நீங்க வந்து உங்க பெர்சன் மேல நிறைய லவ்விங் வச்சிருக்கீங்க, கேரிங் வச்சிருக்கீங்க. நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க. இந்த ஃபெமினின் நான் சொன்னேன், இந்த ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க. அந்த அந்த மாஸ்குலின் தான் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க இருந்திருக்கீங்க. இப்போ வந்து இப்போ இப்போ பிரசன்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நார்மல் ஆகிட்டு வரீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க மாஸ்குலின் தான் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், மாஸ்குலின் நல்லா கேர் பண்ணணும், மாஸ்குலின் வந்து மாஸ்குலின் சாப்பிட சொன்னாதான் நான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி மாஸ்குலின் கால் பண்ணாதான் வந்து நான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருந்திருப்பீங்க. அவன்கிட்ட பேசினாதான் மட்டும்தான் நான் வந்து நார்மலா இருக்க முடியும் அப்படி இருந்திருப்பீங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருந்திருப்பீங்க. இப்போ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து நார்மல் ஆகிட்டு வரீங்க. ரொம்ப பேலன்ஸ்டே இல்லாம இருந்திருப்பீங்க ஃபர்ஸ்ட். இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிய வந்து எந்த விஷயத்துக்கும் தயங்காம பண்றது. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப தயங்கிட்டே இருப்பீங்க. இது பண்ணலாமா? வேண்டாமான்னு. இப்ப அப்படிலாம் இல்லாம நல்லா தயங்காம எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட பார்ட்னர் இருக்காங்க. அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, இந்த நோ கான்டாக்ட்ல ரொம்பவே ஸ்டப்பானா இருக்காங்க. உங்க மேல அவ்ளோ லவ், டீப்பான லவ் வச்சிருந்த பெர்சன் அவ்ளோ ஸ்டப்பானா இருக்காங்க. உங்களுக்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும். இந்த பெர்சனா நம்ம கிட்ட ஒரு வேர்ட் கூட வந்து நம்மள ஹர்ட் பண்ணாத மாதிரி பேசியிருப்பாங்க பாஸ்ட்ல. இப்போ இந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லாம நம்மள ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டே இருக்காங்க.
அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோணிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பேரண்ட்ஸ்னால, உங்க ஃபாதர்னால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடைஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும். இது எல்லாருக்குமே பொருந்துமான்னு தெரியல. ஒரு சில பேருக்கு மட்டும். அந்த பெர்சன் உங்கள அப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. யாருமே வந்து உங்கள இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபெமினின் வந்து ஏன் வந்து இப்படி இருக்காங்க? மாஸ்குலின் தான் புரொடெக்ட் பண்ணணும். ஓவரா புரொடெக்ட் பண்ணணும். ஓவரா கேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அவங்க ஸ்டில் அவங்க திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா, இந்த மாஸ்குலின் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அன்ப வந்து குடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு கேர் பண்ணியிருக்காங்க. வேற எந்த தேர்ட் பெர்சனும் உங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்கள அவ்ளோ கேர் பண்ணியிருக்காங்க. சின்னதா உங்கள யாராச்சும் ஏதாவது சொன்னாலுமே, இந்த மாஸ்குலின் வந்து உங்கள வந்து அவ்ளோ புரொடெக்ட் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து. அவ்ளோ வந்து அவங்க கிட்டயே போய் சண்டை போடுறாங்க. உங்களுக்காக டிஃபென்சிவ் மோடுக்கு போறாங்க. உங்களுக்காக எதுவும் செய்யணும். அந்த மாதிரி வந்து இருந்திருப்பாங்க இந்த மாஸ்குலின். ஏன்னா இப்போ வந்து உங்கள வந்து கண்டுக்காம, பேசாம அந்த மாதிரி இந்த நோ கான்டாக்ட் வந்து தெரியுது. லைக் நீங்க வந்து இப்போ சரண்டர் ஆயிட்டீங்க. இந்த யூனிவர்ஸ் கிட்ட இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு சரண்டர் ஆயிட்டீங்க. ஸ்டில் உங்க பெர்சன் வந்து ரொம்ப ஒரு ஒரு டைரக்ஷனே தெரியாம ரொம்ப பிடிவாதமா இருக்க மாதிரி தெரியுது. அவரு ரொம்ப ஒரு பிடிவாத குணத்துல இருக்காரு. ஸோ உங்களை ஒரு ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பான்சிவான கிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வாங்கி தந்திருப்பாங்க. அது எது வாங்கி கொடுத்தா அதை பெருசு பெருசா வாங்கி கொடுக்குறது, நிறைய வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி இந்த மாஸ்குலின் இருந்திருப்பாங்க. இப்ப ஏன் கரண்ட்ல அந்த மாஸ்குலின் இப்படி ஃபீல் பண்றாங்கன்னு உங்களாலே வந்து அத பார்த்துட்டே இருந்திருக்கவே முடியாது. பட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிக்கஸ்ட் ஹோப் வந்து இந்த பெர்சன் அகெயின் வந்து பேசுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க சன் கார்டு இருக்கு. கண்டிப்பா வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு என்லைன்மெண்ட் கண்டிப்பா வரும். ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பா வரும். ஸோ ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் வந்து கண்டிப்பா இந்த ஃபைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு க்ரோத்துமே இங்க தெரியுது. பட் இந்த மாஸ்குலின் எப்போ வந்து இந்த ரிவர்ஸ்ல வந்து இந்த மாஸ்குலின் எப்போ வந்து அகெயின் மாறுவாரு பாப்போமா? அதையும் நான் பாக்குறேன் உங்களுக்காக. ஓகே, பாத்தீங்களா? இங்க வந்து த ஹெம்பரர் வந்து இங்க வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. எம்ப்ரஸ் எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? ஸோ ஸ்டில் ஃபெமினன் அவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க. உங்க பர்சன் மேல டீப்பான லவ் வச்சிருக்கீங்க. நீங்க அவ்வளோ கேர் பண்றீங்க. ஒரு சில பேருக்கு வந்து உங்க பர்சனுக்கு வந்து மதர் லைக் அவங்க இல்லாம இருக்கலாம். ஸோ நீங்க ஒரு மதர் ரோல் வந்து அவங்க ப்ளே பண்ணிருக்கலாம். ஸோ அதையும் நினைச்சு அவங்க வந்து லிட்டில் பிட் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. பட் அவங்க இப்போ ஏதோ ஒரு ஸ்டெப்பான் ஏதோ ஒரு இதுல இருக்காங்க உங்க பர்சன். நீங்க வந்து அவ்வளோ வந்து அழகான விஷயங்களை அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பீங்க. உங்களை வந்து ஒரு பெஸ்டான பர்சனா பாக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களை பார்த்துருப்பாங்க. ஒரு கேரிங்கா ஒரு சில பேர் ரொம்ப மென்டலி வந்து உங்களை அவ்வளோ எமோஷ்னலி மென்டலி பிசிக்கலி வந்து நீங்க வந்து அவ்வளோ வந்து லவ் பண்றீங்க. நிறைய பேரால இன்ஃப்ளூயன்ஸால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டவுன் ஆகியிருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்ட் அப் ஆனதுக்கு நிறைய பேர் தெரியுறாங்க. நிறைய கிளாஷிங் ஆயிருக்கு, நிறைய ஈகோ கிளாஷ் ஆகிருக்கு, நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணியிருப்பாங்க இந்த மாஸ்குலின். இந்த மாஸ்குலினோட பாஸ்ட் எனர்ஜி எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு. பட் இந்த ப்ரெசென்ட் எனர்ஜி பார்க்குறப்ப ரொம்ப ஸ்டப்பர்னா லேக் ஆஃப் கண்ட்ரோலே இல்லாம நான் சொல்லி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல அந்த மாஸ்டரோட எனர்ஜி. அந்த எனர்ஜி இப்போ ஆப்போசிட்டா இருக்குங்க. ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. பட் இந்த மாஸ்குலின் அகெயின் வர்றதுக்கு சான்ஸ் கண்டிப்பாவே இருக்கு. நிறைய ஹோப் இருக்கு இந்த மாஸ்குலின் வந்து கண்டிப்பா வர்றதுக்கு. கைஸ், திஸ் இஸ் பைல் 1 ரீடிங். உங்களுக்கு இந்த பைல் 1 ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பைல் 1 ரீடிங் ரெசனேட் ஆச்சு. தேங்க்யூ. ஹே பைல் 2, நீங்க வந்து என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்கு பார்க்கலாமா? வாவ், பைல் 1க்கு குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துச்சு. பைல் 2க்கு கிங் ஆஃப் கப்ஸ். பாப்போமா? இந்த கிங் மாதிரி யாராலும் கேர் பண்ணவே முடியாது. அவ்வளோ கேரிங்கா இருக்காங்க. ஃப்ரெண்ட்லி நேச்சர், அவ்வளோ அஃபெக்ஷனேட்டான ஒரு கிங். பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ரிவர்ஸ்லயும் எடுக்க போறேன் இன்னைக்கு கார்ட்ஸ். ஓகே, பாப்போமா? இந்த கார்டு இப்படி வந்து இப்படி திரும்பி இருக்கு. த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். பார்க்கலாம். ஓகே,
Queen of Pentacles. Okay, Seven of Cups. வாவ், இது வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு நமக்கு. 10 of Swords உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. அதுவே பெரிய விஷயம்தான். 2 of Swordsம் வந்து ரிவர்ஸ்ல நடக்காம வந்திருக்கு. 5-2. Wow. Queen of Pentacles and King of Pentacles வந்திருக்கு. பழைய ஒன்ல த எம்பரர் அண்ட் எம்பரஸ் கப்பிள்ஸ் தான் வந்திருந்தாங்க. இங்க குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் கப்பிள் தான் வந்திருக்காங்க. பார்க்கலாம். மை காட், 2 ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஓகே, ஓகே. Okay, Seven of Pentacles. ஓகே, ரிலேஷன்ஷிப்ல ஒரு தேர்ட் பர்சனோட எனர்ஜி இருக்கு. பார்ப்போம். By 2. Okay, the Fool card ரிவர்ஸ்ல வந்திருக்குங்க உங்களுக்கு. ஓகே, Ace of Swords. ஓகே, no contact for Taito. ஓகே, பார்க்கலாமா? Bottom of the deckல Queen of Cups. பார்க்கலாம். Pile 2க்கான ரீடிங். இங்க நிறைய கப்பிள் எனர்ஜி தெரியுது. இங்க பாருங்க. King of Cups, Queen of Cups தெரியுதா? இங்க வந்து Queen of Pentacles, King of Pentacles. Two of Cups reversed. கப்பிள் எனர்ஜி தெரியுது இந்த Pile 2. நீங்க என்ன பண்ணாலும் ஒரு பேரிங்கா பண்ணணும். ஒரு ட்ரெஸ் பண்றதுனாலே ஒரு சேமா ட்ரெஸ் பண்ணணும், சேம் கலர் ட்ரெஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பேரிங்கா இருந்திருப்பீங்க. என்ன பண்ணாலும் சேமா பண்ணணும். அந்த மாதிரி என்ன வாங்கினாலும் ஒரே மாதிரி வாங்கணும். அந்த மாதிரி நீங்க 2 பேரும் இருப்பீங்க. இந்த கனெக்ஷன் அப்படிதான் இருக்கு பாக்குறப்போ. பார்க்கலாம். சரி, உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. அதுவும் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து விழுந்து அது வந்து ரிவர்ஸ்ல வந்து மாறிச்சு. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு கண்ட்ரோலே இல்லாம இருக்கீங்க. எந்த விஷயம் வந்தாலும் ஒரு அன்வெல்கமிங்கா இருக்கும். உங்களுக்கு ஒரு தடையாவே இருந்திருக்கும். செட்பேக் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு வந்து திருப்பி அடிச்சிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த Pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து நடந்திருக்கும். நிறைய பேர் வந்து துரோகம் பண்ணிருப்பாங்க. இந்த Pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முக்கியமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு லவ்ன்னு வரப்போ ஒரு துரோகம் வந்து நடந்திருக்கு. ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறையவே ட்ரை பண்ணிருப்பீங்க. உங்களால வர முடிஞ்சிருக்காது. உங்களோட ப்ராப்ளம்ஸே வந்து உங்களுக்கு தலைக்கு மேல இருந்திருக்கும். இந்த திங்ஸ் வந்து ஹர்ட் பண்ணிட்டு ஒரு பெட்டர் திங்ஸ் வராதா நம்ம லைஃப்ல அப்படின்னு இருந்திருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெட்டர் திங்ஸ் வருது, கண்டிப்பா வருது. ரொம்ப இந்த விஷயத்துல இருந்து நீங்க எஸ்கேப் வந்து ஆகிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்வ்டா இருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி வந்து 2 தேர்ட் பர்சன் எனக்கு தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஃபர்ஸ்ட் வந்து உங்க பார்ட்னரோட மதர் இருப்பாங்க. மதர் ஆர் சிஸ்டர்,
சம்திங் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து ஒரு மென்னால வந்து உங்க ரிலேஷன்ஷிப் வந்து இதுவாகிருக்கு. ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க. அந்த மென், இந்த மென் இல்லைன்னா அது ஒரு ஃபீமேலா இருக்கலாம். இப்போ நீங்க மென் பாக்குறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க உங்களோட எனர்ஜியை. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஒரு டிஸ்கனெக்ஷனாக இருக்கும். ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்தீங்களா, ரொம்ப என்ன பண்ணாலும் சேர்ந்து பண்ணுறது, ஒரே மாதிரி வாங்குறது, ஒரு கனெக்ஷன், நிறைய கனெக்ஷன் இருந்திருக்கும். இப்போ அந்த கனெக்ஷன்லாம் வந்து போகி ஒரு டிஸ்கனெக்டிங் ஆகியிருக்கும். டிஸ்கனெக்டிங் ஆகி ரொம்ப ஈக்குவலாக வந்து 2 பேருமே இருந்திருப்பீங்க. ஒரு கிவ் அண்ட் டேக்கிங்காக இருந்திருக்கும். ஸோ நீ எனக்கு இது பண்ணுற, நான் உனக்கு இது பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ வந்து அந்த ஈக்குவலும் இல்லாமல் அந்த மாதிரி வந்து மாறி இருக்கும். ஒரு எண்டிங், ஓகே, எண்ட் பண்றது தான் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது அப்படின்னு வந்து எண்ட் வந்து நீங்களே பண்ணிருப்பீங்க. அந்த எண்டிங் வந்து எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப டிலே ஆகிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எண்ட் ஆகிருக்கும். ஒரேடியா எண்ட் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு பிரேக்கப்னா ஓகே, அன்னைக்கு டிசைட் பண்ணி பிரேக்கப் பண்றோம். உங்களுக்கு அப்படி இருந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகிருக்கும். ரொம்ப வந்து உங்க பர்சன் இருக்காங்க, ரொம்ப வந்து இம்மெச்சூரா இருந்திருப்பாங்க. இம்மெச்சூரா இருந்துட்டு இப்போ அவங்க பண்ற வேலைலாம் எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு இந்த பர்சன் பேசுவாங்களா அந்த மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. இம்மெச்சூரா பண்ணவங்க இந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஆளுக்கு இவ்வளோ பேச முடியுமா, உங்களுக்கு இவ்வளோ பேச தெரியுமா, அந்த மாதிரி வந்து இந்த பர்சன் வந்து இருந்திருப்பாங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்க. ரிலேஷன்ஷிப்ல அந்த மதர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேற ஆக்சுவலி சில பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆயிருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் ஓகேவா, அந்த மதர்ஸ் வந்து அந்த மதர் இருக்காங்களே, அவங்க வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க உங்களோட பார்ட்னரை. அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இப்போ உங்க பார்ட்னருக்கு சூஸ் பண்றதுக்கு நிறையவே இருக்கு. நீங்க மட்டும் நிறைய டிசிஷன் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க அவங்க லைஃப்ல. ஸோ அவங்களா என்ன பண்றது, அந்த மாதிரி வந்து ஒரு பிளேஃபுல்லா இருக்காங்க உங்க பர்சன் இப்பத்திக்கு. பாக்குறப்பவே தெரியுது. ஒரு நீங்க என்ன போய் அவங்க கிட்ட, உங்களுக்கு அந்த பர்சன், அந்த தேர்ட் பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சுமே நீங்க போயிட்டு அவங்க கிட்ட போய் கேட்க போனீங்கனாலுமே அவங்க எஸ்கேப்பிங் ஆகுறாங்க. அந்த விஷயத்துல இருந்து ஓடதான் பாக்குறாங்க. அந்த விஷயத்துல இருந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும், அதெல்லாம் அவங்க பார்க்கல, ஓடதான் பாக்குறாங்க. நீங்க தான் வந்து எனக்கு கிளாரிட்டி வேணும், எனக்கு வந்து ஒரு கிளியரான ஆன்சர் எனக்கு கொடு, எனக்கு கம்யூனிகேட் பண்ணு, என்கிட்ட பேசினாதான் என்ன ட்ரூத்ன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க வந்து கேக்குறீங்க. ஆனா அந்த பர்சன் இதுல வந்து ஓடதான் பாக்குறாங்க. ஓவர் கம் ஆகணும், எஸ்கேப் ஆகணும், ரன்னிங் அவே சொல்லுவாங்களா, ஓடுறது, எங்கேயா ஓடிடுவாங்க. நீங்க வந்து போய் கேட்டாலும் அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே வந்து என்ன இது இவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த பர்சன் இப்படி பண்றாங்க. எஸ், அந்த பர்சனோட அந்த மதர் இருக்காங்க, அவங்க வந்து நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்க பர்சனை வந்து நோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்க பர்சன் வந்து அப்படி இல்லை, அவங்க மேல அவ்வளோ லவ் அண்ட் கேரிங் வச்சிருந்துருக்காங்க. ஒரு எம்பரர், ஆல்ரெடி சொல்லியிருந்தால, ஒரு எம்பரர் ரோல்ல இருந்திருப்பாங்க. அவ்வளோ கேரிங் வந்து அவங்கதான் கிங்கு, லவ் வந்து அவங்கதான் கிங்கு, சண்டை வந்தாலும் அவங்கதான் கிங்கு, எல்லாத்துலயுமே ஒரு கிங்கா இருந்திருப்பாங்க இந்த பர்சன். ஆனா இப்ப இந்த பர்சன் வந்து இந்த அளவுக்கு தப்பிச்சு ஓடுற அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு காயத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன் அவ்வளோ காயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தப்பிச்சு ஓடிட்டே இருக்காங்க. கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் நிறையவே தெரியுது. இந்த பைல் 2 சூஸ் பண்ணாங்க. இந்த கிங் அவ்வளோ கேரிங்கான கிங். பாஸ்ட்ல, ப்ரெசன்ட்ல இந்த கிங் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட பாக்குறாங்க. ஓடுற எனர்ஜியே இருக்காங்க இந்த கிங் பாக்குறப்போ. இந்த குயின் என்னங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. இந்த குயின் எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான விமனா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒர்க் விஷயத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்களுக்கு பர்சனலா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்களை அஃபெக்ட் பண்ற ஒரே ப்ராப்ளமே இந்த நோ கான்டாக்ட் தான் இந்த ஃபெமினைனுக்கு. வேற எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு தெரியலங்க. ஒரு ஒரு பர்சன் சொல்லியிருந்தால, இன்னொரு தேர்ட் பர்சன் இருக்காங்க, அந்த மதர் இல்லைன்னா இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தால. அந்த பர்சன் வந்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்போ உங்களை நிறைய வந்து மேனிப்புலேட் பண்ணிருப்பாங்க. உங்க பர்சனுக்கு நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்போ உங்களை நிறைய மேனிப்புலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் தப்பா உங்களுக்கு வந்து சொல்லி அந்த பர்சனை பத்தி சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்லாம்
ரொம்ப அந்த பர்சனே ரொம்ப தவறானவங்க, தப்பானவங்க, அந்த மாதிரி பேடான திங்ஸ் வந்து நமக்கு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து சொல்லி, உங்கள எப்படியாச்சும் அவங்க பர்சன பத்தி பொய்யா ஏதாவது சொல்லி உங்கள பிடிக்க வந்து நெறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க இந்த பர்சன். இந்த பர்சன் வந்து சீரியஸ்லி சொல்லணும்னா நல்ல பர்சன் மாரிலாம் தெரியல. ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன் மாரி. இந்த மாஸ்குலின் மாரிலாம் இல்ல. இந்த பர்சன் வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு நபர். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா, ஸோ இந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லது. அந்த மாரி வந்து நல்லா மேனிபுலேட் பண்ணுவாங்க. உங்க மைண்ட வந்து மாத்துறதுக்கு இந்த மாஸ்குலின் கிட்ட பேச விடாம நல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க இந்த பர்சன். ஓகேவா? அதனாலேயே வந்து சில பேருக்கு வந்து அவங்க பேச்சு கேட்டு நம்பி, அதனாலேயே வந்து சில பேருக்கு வந்து எண்ட் அப்புமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆகியிருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ சில பேர் நம்பி என்ன பண்ணியிருக்கீங்க, ஏமாறவும் செஞ்சிருக்கீங்க. ஏமாற செஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க வந்து விட்டுருக்கீங்க. அந்த பர்சன தப்பாவுமே நெனச்சிருக்கீங்க. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க. நெறைய வந்து பார்க்க முடியுது. ஸோ வந்து உங்கள வந்து ஒரு ஒரு ரீயூனியனே ஆக விடாம, நீங்க போயிட்டு பேசுறேன், உங்க பெர்சன் கிட்ட பேசுறேன்னு சொன்னோனே, வேணாம் வேணாம் பேசாத அந்த மாதிரிலாம் சொல்லி உங்கள மேனிபுலேட் பண்ணி, உங்கள அந்த அளவுக்கு வந்து மாஸ்குலின் பத்தி தப்பா பேசி, உங்கள வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த பெர்சன். நீங்க அவங்க சொல்ற அளவுக்கு நீங்களும் கண்ட்ரோல் ஆகியிருப்பீங்க. ஸோ அந்த மாரி பெர்சன் கிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பைல் 2 உங்களுக்கு இதுல எதுவுமே தாட்ஸ்னா எடுத்துக்கோங்க. இல்லன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த பெர்சன் அகெயின் உங்கள தேடி வருவாங்களா? இந்த நோ கான்டாக்ட் வந்து பேட்ச் அப் ஆகுமா? கண்டிப்பாவே இந்த நோ கான்டாக்ட் வந்து பேட்ச் அப் ஆகும். ஸோ நெறைய சான்ஸ் இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் விட்டுருங்க. கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அந்த பைல் 2க்கு வந்து நல்லாருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு பிடிச்சா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வொர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து புரியணும். அந்த 3 பெர்சன் அந்த மதர் இருக்காங்கல்ல, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அந்த ஒரு மென் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அவங்க அவங்க 2 பேரு ஆக்சுவலி இது வந்து யாராவது ஒருத்தர் இருக்கலாம். சில பேருக்கு மதர் இருக்கலாம். சில பேருக்கு இந்த பெர்சன் இந்த இன்னொரு பெர்சன் இருக்கலாம். ஸோ அது மாரி அதுபடி நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆனா வந்து கொஞ்சம் சான்ஸ் இருக்குங்க உங்க பெர்சன் வந்து பேசுறதுக்கு. ஏதோ ஒரு சான்ஸ் திடீர்னு சடனா கூட நீங்க அவர மீட் பண்ணலாம் உங்க பெர்சன. ஒரு செலிப்ரேஷனோ, ஒரு பர்த்டே உங்க உங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம். இல்ல ஒரு மியூச்சுவலா நீங்க ஏதாவது ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கீங்க. 2 பேருக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்டா இருக்கீங்க. அவங்களோட மேரேஜ், அவங்களோட பர்த்டே அந்த மாரி அந்த டைம்ல நீங்க வந்து மீட் பண்ணலாம். ஒரு டெம்பிள்ல மீட் பண்ணலாம். சர்ச் அந்த மாரி திங்ஸ்ல வந்து நீங்க மீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கண்டிப்பாவே பைல் 2க்கு இருக்கு. ஸோ அந்த மாரி டைம்ல நீங்க வந்து அவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்றதுக்கு, அவங்க உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்றது, ஒரு சும்மா வந்து நார்மலா ஹாய் அப்படி மட்டும் பேசிக்கிறது. அந்த மாதிரி இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து தெரியுது. ஓகேவா? இந்த நம்பிக்கை துரோகம்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. எஸ். உங்க பெர்சனுக்குமே தெரிஞ்சிருக்கு. நீங்க இன்னொரு பெர்சன் பேச்ச கேட்டு அவங்கள ஹர்ட் பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்க பெர்சனுக்கு. ஓகேவா? ஸோ அந்த மதர் வந்து அவங்களுமே வந்து அந்த பெர்சனுக்கு வந்து ஆ உங்கள பத்தி ஷேர் பண்ணியிருப்பாரு. மேபி உங்கள பத்தி ஷேர் பண்ணியிருப்பாங்க. இல்ல சிஸ்டரா கூட இருக்கலாம். ஸோ ஷேர் பண்ணவும் வேண்டாம். ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பெர்சன் அதுலருந்து வெளிய வருவாங்க. கண்டிப்பா வெளியவும் வரப்போறாங்க. சூஸ் பண்ணீங்கல்ல பைல் 2 உங்களுக்கு தான் கண்டிப்பா வெளிய வருவாங்க. ஸோ வந்து பாருங்க. அவர்கிட்ட இப்ப நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த பெர்சன் 3 பெர்சன்ஸ் வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உனக்கு இதெல்லாம் இருக்கு. நீ அத விட்டுட்டு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ்ல ஏன் ஃபோக்கஸ் பண்ற? அந்த மாரி சொல்லி நமக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் பைல் 2க்கான ரீடிங். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களோட கமெண்ட்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ சோ மச்.